இன்னைக்கு ரெண்டாவது நாள் உங்களுக்கு எப்படி போச்சுட்டு? பேட் வேர்ட்ஸில் சொல்லுவா இல்லை குட் வேர்ட்ஸில் சொல்லுவா? ஸோ இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குறாங்க. டீ போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காஃபி தூள் போட்டிருக்காங்க. அந்த டீ சூப்பராக இருக்கு. காலையில் 6 மணிக்கு பேரடைஸ் பீச் போகிறதுக்கு பஸ் வந்துடும் சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவாலே இது செகண்ட் டே. இது என்ன பீச்சுன்னு பார்த்தா பேரடைஸ் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து இன்றைக்கி நிறைய கேம்ஸ், வாட்டர் கேம்ஸ் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக இங்கே புக் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களே வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் வந்த பஸ் இது தான் பேரடைஸ். அதில் 7 மணிக்கு ஏறணும் அங்கே ஃபுட்பால் கிரவுண்டாண்ட. இங்கே 9 மணிக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கானுங்க பேரடைஸ் பீச்சுக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த பேக்கேஜில் வந்துடும். கோவான்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, மிக்சரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸில் ஏதோ பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குறாங்க, போவா அப்புறம் ஆம்லேட். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சாச்சு. ஸோ வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் கட்டி இன்னும் காசு கொடுத்து. ஓகே, பேராகிளைடிங்க்கு அப்புறம் நாங்கள் வந்திருக்க பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங். ஸ்கூபா டைவிங் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு இங்கேயே வந்து டின்னரும் லஞ்சும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வந்தது பார்த்தீங்கன்னா இதுதான் லஞ்சு. நம்ம சிக்கன் எவ்வளோனா எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நான் வெஜ்ஜும் கொஞ்சம் நான்வெஜ்ஜும் எடுத்துருக்கேன். அன்லிமிட்டட் தாங்க. வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அவங்களே பார்த்தீங்கன்னா ரிட்டன் அவங்களே கொண்டு வந்து எடுத்துட்டாங்க. காலைல 6 மணிக்கு கிளம்பி போயிட்டு பேரடைஸ் பீச்சில் இன்றைக்கி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. 2 மணிக்கு முடிஞ்சு லஞ்சு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் எங்கே போகலான்றது அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இன்றைக்கி 2வது நாள் எங்கே போக போகிறோன்னா கேண்டலியம் பீச்சுக்கு தான். இன்றைக்கி 2வது நாள் உங்களுக்கு எப்படி போச்சுட்டு? பேட் வேர்ட்ஸில் சொல்லுவா இல்லை குட் வேர்ட்ஸில் சொல்லுவா? வா, அப்படி என்ஜாய் பண்ணியிருக்கீங்க இந்த நாளை, வேறு லெவல். இல்லை, நல்ல விதமான மொக்கையாக போச்சு. அதெல்லாம் முடியும். செகண்ட் ட்ரைக் தான் போகலாம். இது கேண்டலியம் பீச், கோவாவில், நார்த்து கோவாவில் இருக்கக்கூடிய கேண்டலியம் பீச்சுங்க இது. ஸ்பெஷல் அந்த பீச்சில் நேற்று பார்த்த பாகா பீச்சில் இருந்த மாதிரியே தான். ஸோ எல்லாத்துலேயும் சரக்கு, பப்பு. ஸோ இங்கே ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம். ஸோ நிறைய போட்டு பாருங்களேன், மேலே தெரியுது, ரொம்ப கிட்டே தெரியுது போட்டு. ஸோ கோவாவில் இன்றைக்கி கேலிங்கன் பீச்சுக்கு வந்திருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ மணி 11:45. ஸோ எல்லோரும் ஆஸ் யூஷுவல் மாதிரி ஒரு 7 மணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைமில் தான் சுற்றிட்டுருக்காங்க. ஸோ வந்து சரக்கு மட்டும்தான் கம்மின்னு இல்லை, இந்தமாரி வால்நட்டு, முந்திரி, திராட்சை எல்லாமே வந்து கம்மி ரேட்டு விற்கும். சில பொருட்கள் அதிகம், நம்ம ஊரில் எதெல்லாம் வந்து அதிகமாக இங்கெல்லாம் கம்மி.
இங்கே எதெல்லாம் அதிகம் நம்ம ஊரில் அது கம்மி. ஃபுட்டு வந்து பயங்கர ரேட்டுங்க, ரொம்ப அதிக ரேட், அதிக டேஸ்ட்டும் இருக்காது. சரக்கு ரொம்ப கம்மி. பீச்சில் வந்து இதான் லாஸ்ட்டில் அந்த இருக்கிற கோவாலே லாஸ்ட் பீச் ஆகுது. ஓ இதுதான் ஃபஸ்ட்டு பீச்சா? இதுதான் ஃபஸ்ட்டு பீச். அங்கே போயிடலாமா? ஸோ அங்கே இருந்ததை விட இங்கே வந்து கூட்டம் கம்மி. டூ இட் ஒன் மோர். வேடா வா 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 வா. 1 மணிக்கு டீ கடைக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீ 25 ரூபா டீ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காஃபி தூள் போட்டிருக்காங்க. அந்த டீ சூப்பராக இருக்குது. நம்ம டின்னர் எங்கே சாப்பிட போகிறோன்னா, நேற்று நார்த் கோவாவில் முதல் நாள் நைட்டு எங்கே சாப்பிட்டோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை ஒன்று இருக்குது. ஸோ தமிழ் உணவகத்துக்கு ஆப்போசிட் அங்கே தான் இன்னைக்கு போட்டு எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ போட்டிருப்பேன். நீ செகண்ட் டே இந்த ரெஸ்டாரண்ட் தான். ஸோ எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பார்க்க. அவ்வளோதான், டின்னர்லாம் முடிச்சுட்டு நைட்டு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வந்து அறம் போட்டுருக்காங்க. அவ்வளோதான்.